நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் செமஸ்டர் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதாவது எப்படி எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ. அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் டைமில் எந்தெந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணால் ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், அந்த அடிப்படையில் வீடியோஸ் போடுவேன். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து உங்களுக்கு 50% கொஷின்ஸ் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் எல்லாம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிளேலிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்கம் டேக்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா இன்கம் டேக்ஸ் வீடியோஸும் இருக்காது. அதாவது உங்களுக்கு எக்ஸாமுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணிட்டு போகலாம் அந்த வீடியோஸ் மட்டும்தான் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரில் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர் நேற்று நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் 5 மார்க் 10 மார்க் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டரை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்கில் கண்டிப்பாக 2 ப்ராப்ளம் கேட்பாங்க. ஒன்று ஹெச்ஆர்ஏ, இன்னொன்று கிராஜுவேட்டி. ஓகே, சம்டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு கேட்பாங்க. பட் அதை மட்டும் ரெஃபர் பண்ணினா பத்தாது, கண்டிப்பாக இன்கம் ஃப்ரம் சேலரியில் 10 மார்க் வரும் இல்லையா? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றேன். ஓகேவா? நீங்கள் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட் சப்ஜெக்ட், ப்ராப்ளம் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கெலாம் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ப்ராப்ளம் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுட்டு வரக்கூடாது. அந்த ப்ராப்ளமோட ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபைனல் ஆன்சரை விட நீங்கள் ஃபார்மேட்டை கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம்ஸ் ஃப்ரம் சேலரி. ஓகே, அது யார் என்ன பர்சன் நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னும் போது இதில் நிறைய பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலரியில் இருக்கக்கூடிய பேசிக் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி, ஸ்பெஷல் பே, ஃபீஸ், பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், போனஸ், அட்வான்ஸ் சேலரி, அரியர் சேலரி, இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் எடுத்து எழுதிடுவீங்க. ஓகே, பட் இதெல்லாம் ஆர்டராக எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அதை பிரிச்சுட்டா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஒரு எம்ப்ளாயிக்கு கிடைக்கக்கூடிய சேலரி இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு கிடைக்கக்கூடிய அலவன்சஸ். ஸோ அலவன்சஸை பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் அலவன்சஸ் இருக்குது. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி எக்ஸம்ப்டட் அலவன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே நீங்கள் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய பார்ட்டில் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸபிள் அலவன்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், எக்ஸம்ப்டட் அலவன்ஸ் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த அமௌண்ட்டை தான் நீங்கள் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கேல்குலேஷன் எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இன்கம் ஃப்ரம் சேலரி கரெக்டாக போட முடியும். ப்ராப்ளம் ஆன்சர் கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்கசைட்ஸ். ஸோ பெர்கசைட்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கும் எப்படி கேல்குலேஷன். ஃபோர்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். இதில் கிராஜுவேட்டி, பென்ஷன், அடுத்து லீவ் என்கேஷ்மெண்ட், ப்ராவிடென்ட் ஃபண்ட் கேல்குலேஷன், இது எல்லாமே தனித்தனியாக ப்ராப்ளம் இருக்குது. ஓகேவா? ஸோ கிராஜுவேட்டி, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் கூட உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கடைசியாக மைனஸ் பண்ணுவோம். ப்ரொஃபஷனல் டேக்ஸு, இதுதான் நீங்கள் இன்கம் ஃப்ரம் சேலரிக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட். மேம், எனக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, எல்லா ரூல்ஸும் படிக்கலை, எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் தெரியும், நான் எப்படி கேல்குலேஷன் போடுறது. ஸோ இப்போ நான் அதுக்காக தான் இன்கம் ஃப்ரம் சேலரியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் போடும்போதே ஒவ்வொன்றும் எப்படி கேல்குலேஷன் அப்படின்ற அந்த சின்ன சின்ன பாயிண்ட் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அது 10 மார்க்கில் கவர் ஆகும். ஸோ
நேற்று அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி 10 மார்க் ப்ராப்ளம் இன்னுமே 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோ சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படியே நீங்கள் ப்ராப்ளம் போடும்போதே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்கே கேல்குலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எழுதி அதில் வந்து டேக்ஸபிள் அலவன்ஸ் என்ன, எக்ஸம்டட் அலவன்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிச்சி கேல்குலேஷன் போடுறது தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நமக்கு கொஷின் பேப்பரில் என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நம்மளோட கொஷின் பேப்பரில் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் கொஷின் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இன்கம் ஃப்ரம் சேலரி பாருங்கள். நவம்பர் 2024 கொஷின் பேப்பர் என்கிட்ட இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் நவம்பர் 2024. இதில் கொஷின் நம்பர் 21. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் கௌதமன் இஸ் ஒர்க்கிங் இன் எ பப்ளிக் கம்பெனி அட் சென்னை. He has furnished the following particulars of his salary income. அவரோட சேலரி இன்கம் இது வந்து 24ஓட கொஷின் பேப்பர்ன்றதுனால ப்ரீவியஸ் இயர் 23-24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி பெர் மந்த்து. ஸோ பெர் மந்த்து கொடுத்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும், 1 இயருக்கு தான். ஸோ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து 1 இயர் கேல்குலேஷனுக்கு தான் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏ 75% இஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி. ஸோ டிஏவை பொறுத்த வரைக்கும் 75% தான் இந்த ஃபார்மிங் பார்ட் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. பெர் மந்த் 4000, 12 மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். போனஸ் பெர் ஆனம். ஆனம் அப்படின்றது 1 இயர்க்கு. ஓகே, ஸோ 1 இயர்க்கு 6000. எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிசிஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ், என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலவன்ஸ்க்கெல்லாம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கா, எப்படி கேல்குலேஷன் போடணும், இது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா he is provided with rent free accommodation. The rent paid by the employer is ₹2000 per month அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கேல்குலேஷன் உங்களுக்கு இருக்குது. தனியாக ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதே பார்த்துக்கலாம். Cost of the furniture is ₹20,000. Professional tax paid by him 1400 கொடுத்துருக்காங்க. He contributes 15% of his salary towards RPF. RPF அப்படின்னா Recognized Provident Fund. His employer also contributes an equal amount. அவரோட எம்ப்ளாயரும் ஈக்குவல் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் பிஎஃப் கிரெடிட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 12% at ₹2640. இப்போ நம்ம சேலரி இன்கம் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேலரியில் நீங்கள் என்ன எடுத்து எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் ஐட்டம்ஸ், பேசிக் சேலரியை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் எடுத்து எழுதி வச்சேன் உங்களுக்கு ஏற்கனவே. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி இன்கம், டேக்ஸபிள் இன்கம் ஆஃப் மிஸ்டர் கௌதமன் அப்படின்னு எடுத்து எழுதி வச்சுருக்கேன். கேல்குலேஷன்ஸ்க்காக நான் 2 காலம் கொடுத்துருக்கேன். ஒரு காலமில் கேல்குலேஷன் அண்ட் ஃபைனல் அமௌண்ட் வந்து இந்த காலமில் போடலாம். ஏன்னா நம்ம டேக்ஸபிள் என்ன, எக்ஸம்ஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கேல்குலேஷன் பண்ணிட்டு தான் என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம பேசிக் சேலரி எடுத்து எழுதிடணும் இல்லையா? ஸோ பேசிக் சேலரி எடுத்து எழுதிடலாம். என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 பெர் மந்த்து. ஸோ 8000 பெர் மந்த் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 12ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 12 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். 96,000. ஓகே, அடுத்து நம்மளோட ப்ராப்ளமில் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்குது, எஜுகேஷன் அலவன்ஸ் இருக்குது, சிசிஏ இருக்குது, மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 டைப் ஆஃப் அலவன்ஸ் இருக்குது. ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், பார்ட்லி டேக்ஸபிள் அலவன்ஸ், ஃபுல்லி எக்ஸம்டட் அலவன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புக்கில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எப்படி கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் உங்களுக்கு எந்தெந்த அலவன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி டேக்ஸபிள் டியர்னஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிளில் வருது. அது வந்து ஃபார்மிங் பார்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஃபார்மிங் பார்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸு. ஸோ ஒவ்வொரு ரூல்ஸையும் சொல்லி இந்த ப்ராப்ளம் போட போகிறேன் உங்களுக்கு. ஸோ டிஏ வந்து ஃபார்மிங் பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே இருக்குது. 75% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி, 25% நாட் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி. எனிவே டிஏ வந்து ஃபுல்லி டேக்ஸபிள்.
ஃபுல்லி டேக்ஸபிள்னாலே எடுத்து எழுதிடுங்க. ஸோ பெர் மந்த் டிஏ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. ஸோ 4000 × 12 அப்படின்னு எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 48,000 அமௌண்ட்டு. ஸோ அலவன்ஸில் டியர்னஸ் அலவன்ஸ் புரிஞ்சுதா? ஃபுல்லி டேக்ஸபிள், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அடுத்து போனஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து அலவன்ஸ் கிடையாது, இது ஒரு வருஷத்து போனஸ். இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம், போனஸ்க்கு எந்த எக்ஸம்ஷனும் கிடையாது, ஃபுல்லி டேக்ஸபிள். ஸோ போனஸை பொறுத்த வரைக்கும் அப்படியே எடுத்து எழுதுகிறேன், 6000 பெர் ஆனம். ஸோ கேல்குலேஷன் போட தேவையில்லை, இந்த காலமில் நான் 6000 எடுத்து எழுதிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அலவன்ஸ் ஃபார் சில்ட்ரன் 2 children பெர் மந்த் வந்து 600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேல்குலேஷன் இருக்குது. ஸோ எஜுகேஷன் அலவன்ஸ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்கள், ப்ராப்ளம் போடும்போதே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸம்டட் அப் டு ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு பெர் சைல்டு ஆர் ₹100 பெர் மந்த் பெர் சைல்டு அப் டு மேக்ஸிமம் 2 children. 2 children வரைக்கும், ஒரு சில்ட்ரனுக்கு 100 அப்படின்னு பெர் மந்த்து, 2 childrenக்கு அலோடு இந்த அமௌண்ட், அல்லது ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு பெர் சைல்டு, இதில் எது வந்து லெஸ்ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு என்ன பண்ணணும், எக்ஸம்ஷன், அதாவது லெஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த எஜுகேஷன் அலவன்ஸ்க்கு 2 childrenக்கு பெர் மந்த்து 600. நான் அதை எடுத்து எழுதுகிறேன், எஜுகேஷன் அலவன்ஸு. ஸோ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இந்த எஜுகேஷன் அலவன்ஸில் நான் எப்படி கேல்குலேஷன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 × 12 இல்லையா? ஸோ நம்ம எக்ஸம்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால இதை நான் இங்கே போட்டுடுறேன். மொத்தம் 7200 வரும். ஓகே, ஆக்சுவல் ரிசீவ்டு வந்து 7200. இதில் எவ்வளோ வந்து எக்ஸம்ஷன் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெர் சைல்டு 100. ஓகே, ஸோ பெர் சைல்டு 100, 2 childrenக்கு பெர் மந்த் 100னா 12 மந்த்துக்கு எவ்வளோ கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 2400. ஓகே, ஸோ ஆக்சுவல் ரிசீவ்டு 7200. அவங்க வந்து ஒரு சைல்டுக்கு கொடுக்கறது 2 child வரைக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது, 2400. விச் எவர் இஸ் லெஸ்னா இந்த 2400 தான். ஓகே, இப்போது ஆக்சுவல் எஜுகேஷன் அலவன்ஸ்லேருந்து இந்த எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 7200 - 2400 4800. ஓகேவா? ஸோ ஒருவேளை லெஸ்ஸே வந்து 7200 இருந்தால் ரிசீவ்டிலேருந்து 7200 மைனஸ் பண்ணிங்கன்னா லெஸ் என்ன ஆகிடும், நில் ஆகிடும், ஃபுல்லி எக்ஸம்டட் ஆகிடும். ஸோ ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆக்சுவலி ரிசீவ்டு அண்ட் இது எது லெஸ்ஸோ அதை வந்து ஆக்சுவல் ரிசீவ்டிலேருந்து மைனஸ் பண்ணணும், அதுதான் ரூல்ஸு. அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க, சிசிஏ பெர் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிசிஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் பாருங்கள் எந்த ஹெட்டிங்கில் இருக்குன்னா ஃபுல்லி டேக்ஸபிள் அலவன்ஸு. ப்ராப்ளம் இதுமாரி ஒரு 3 ப்ராப்ளம் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரூல்ஸ் வந்து மனப்பாடம் ஆகிடும். ஓகே, ஸோ சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் அப்படின்றது ஃபுல்லி டேக்ஸபிள் சிசிஏ. இது வந்து பெர் மந்த் வந்து 1000. ஸோ பெர் மந்த் 1000 அப்படின்னா 12 மந்த்துக்கு எவ்வளோ கேல்குலேட் பண்ணுங்கள், 12,000. ஓகேவா? அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ். ஓகேவா? ஸோ மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இங்கே என்ன பண்ணிடுறாங்க, டேக்ஸபிள் தான். எதுவும் இன்ஃபர்மேஷன் நம்மளோட இதில் பாருங்கள் ஃபுல்லி டேக்ஸபிளில் தான் இருக்குது மெடிக்கல் அலவன்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னால் பார்க்க முடியல, நான் அப்படியே எடுத்து எழுதிடுறேன் ஃபுல்லி டேக்ஸபிள் மெடிக்கல் அலவன்ஸ். ஸோ எடுத்து எழுதிடுறேன். அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த் 600. ஸோ பாருங்கள், மெடிக்கல் அலவன்ஸ் பெர் மந்த் 600 × 12. ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன் 7200. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் பாருங்கள் இங்கே ஃபுல்லி டேக்ஸபிள் இருக்கா? இதில் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் ஃபுல்லி டேக்ஸபிள். ஓகே, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டேக்ஸபிள் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமில் பாருங்கள், கௌதம பார்த்தீங்கன்னா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஏன்னா பப்ளிக் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, இப்போ ஃபுல்லி டேக்ஸபிள். அதனால் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் நம்ம இங்கே ஃபுல்லி டேக்ஸபிள் ஃபுல் அமௌண்ட்டை எடுத்து எழுதுகிறோம்.
ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தால் கேல்குலேஷன் அது வேறு ப்ராப்ளமில் வரும்போது நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க? 1000 பெர் மந்த் அப்படின்னா 12ஆல் நம்ம என்ன பண்ணிப்போம், மல்டிப்ளை பண்ணிப்போம் இல்லையா? ஸோ 12,000 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ஸோ இந்த ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் கேல்குலேஷன் இருக்குது, அதை நீங்கள் ஃபுல்லாகவே தெரிஞ்சுருக்கணும் இல்லையா? ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் நான் வந்து அந்த ஃபார்மேட் சொல்லிடுறேன் பாருங்கள் இந்த புக்கில். ஸோ ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனில் கூட அன்ஃபர்னேஸ்டு அக்கமடேஷனுக்கு ஒரு கேல்குலேஷன், ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னேஸ்டு அக்கமடேஷனுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா calculation rent paid by the employer, leasing rent or rent paid by the employer இருக்கு, concessional rent paid by the employee. ஓகே, ஸோ இதில் எந்த கேட்டகரியில் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி பார்க்கலாம். rent free accommodation, he is provided with the rent free accommodation, the rent paid by the employer is 2000 per month. ஸோ எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு 2000 per month. இதில் காஸ்ட் ஆஃப் த ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டு அக்கமடேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேல்குலேஷன் தான் நம்ம போட போகிறோம். ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனில் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 or 10% or 15% of the salary, அதில் 10% காஸ்ட் ஆஃப் த சேலரியை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 10% அப்படின்றது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா இதுக்கும் வந்து பாப்புலேஷனை வச்சு தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 அப்படின்றது பாப்புலேஷன் இஸ் லெஸ் தென் 10 lakhஸாக இருந்ததுன்னா, பாப்புலேஷன் 10 lakhஸில் இருந்து 25 lakhஸாக இருந்தால் 10% ஆஃப் த சேலரி. இஃப் த பாப்புலேஷன் இஸ் மோர் தென் 25 lakhஸாக இருந்தால் 15% ஆஃப் த சேலரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கார் அப்படின்னும் போது பாப்புலேஷன் வந்து அவங்க வந்து 25 lakhsக்குள்ளே அப்படின்றத எடுத்துக்கிறாங்க. அதனால் 10% தான் நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, சென்னை சிட்டியோட கேல்குலேஷன் 25 lakhs வரைக்கும்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ 10% நம்ம ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். நான் எடுத்து எழுதிக்கிறேன். வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன், RFA அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ஓகேவா? ஸோ இப்போ 10% ஆஃப் த சேலரி அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த சேலரி அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த சேலரி சாப்டர்லேயே ஒவ்வொரு கேல்குலேஷன்லேயும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாமும் கூட நீங்கள் தெரிஞ்சுட்டு போனால் தான் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். பாருங்கள், மீனிங் ஆஃப் சேலரி ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். அதாவது என்டர்டெயின்மெண்ட் அலவன்சஸ்க்கு எதை எடுத்துக்கணும் சேலரி கேல்குலேஷனுக்கு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு என்ன எடுத்துக்கணும், இந்த மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்சால் நான் வந்து இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக எடுத்து போடுறேன். இது நீங்கள் எக்ஸாமில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிஃபோராக ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷனில் நீங்கள் சேலரியில் 10%னால் எந்தெந்த சேலரியை எடுத்துக்கணுன்னா பேசிக் சேலரி, டிஏ, பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன், போனஸ் அண்ட் அதர் டேக்ஸபிள் அலவன்ஸ். டேக்ஸபிள் அலவன்ஸ் கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இந்த எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி அதிலிருந்து 10% தான் என்னது ரெண்ட் ஃப்ரீ அக்கமடேஷன். ஓகே, ஸோ இதில் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். பேசிக் சேலரி எவ்வளோ அப்படின்றத பார்க்கலாம். பேசிக் சேலரி நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ பெர் மந்த்து தான் நம்ம வந்து மொத்தமாக 12 மந்த்துக்கு கேல்குலேட் பண்ணது 96,000. ஸோ ஃபஸ்ட்டு சேலரி என்னென்னு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஏவும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனால் இந்த டிஏல ஃபார்மிங் பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார்மிங் பார்ட்டுனா நம்ம இதில் பாருங்கள், மொத்த டிஏல 75% தான் என்னது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் த சேலரி. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண டிஏ வந்து மொத்தம் 48,000 இல்லையா? இந்த 48,000ல் 75% தான் இங்கே நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ 48,000ல் 75% பார்த்தா 36,000 வருது. நான் சொல்கிறது புரியுது இல்லையா உங்களுக்கு? அதாவது நமக்கு அந்த சேலரியோட மீனிங்கில் ஃபார்மிங் பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 75%ன்றதுனால இந்த அமௌண்ட்டில் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்,
75% எடுத்திருக்கேன். அடுத்து ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனில் சேலரிக்கு வேறு என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆன் டர்ன் ஓவர், போனஸ், அதர் டேக்ஸபிள் அலவன்ஸு. ஸோ இப்போ நமக்கு ப்ராப்ளமில் போனஸ் இருக்குது. ஸோ போனஸ் அமௌண்ட்டை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் எதெல்லாம் டேக்ஸபிள் அலவன்ஸோ அதெல்லாம் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் அலவன்ஸில் டேக்ஸபிள் எவ்வளோ எக்ஸம்ஷனை மைனஸ் பண்ணி உங்களுக்கு கிடச்சது 4800 இல்லையா? ஸோ அந்த 4800 எடுத்துக்கணும். மெடிக்கல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 மந்த்துக்கு 7200, என்டர்டெயின்மெண்ட் அலவன்ஸ் 12000. ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம 10% கேல்குலேட் பண்ணணும். இந்த 10% அப்படின்றது வந்து அந்த பாப்புலேஷன் இருந்தது இல்லையா, அந்த அடிப்படையில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, ஃபர்னிச்சர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளமில் பாருங்கள். காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் வந்து 20,000. அந்த 20,000ல் 10% ஃபார்மேட் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அடுத்த ப்ராப்ளமில் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு RPF அப்படின்னு கொடுத்துருக்காங்க 15%. இது வந்து போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு RPF அப்படின்றது என்னென்னா ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். இந்த ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு கேல்குலேஷன் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். நான் ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் கேல்குலேஷன்லேயே ஸ்டாச்சுட்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட், ரெக்கக்னைஸ்டு, அன்ரெக்கக்னைஸ்டு இருக்குது. நம்ம பண்ண போகிறது ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டு தான். ஓகேவா? ஸோ இந்த ரெக்கக்னைஸ்டு ப்ராவிடென்ட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C இருக்குது. அண்ட் எக்ஸஸ் ஆஃப் 12% ஆஃப் சேலரி இஸ் டேக்ஸபிள். சேலரியில் 12% எக்ஸஸ் வந்து என்னது டேக்ஸபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 9.5%. ஸோ இந்த 12%ம் 9.5%ம் தான் இப்போ அப்ளிகபிள். 9.5 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ கொஷினில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் RPF அப்படின்னும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இல்லையா? அதனால் அது வந்து 9.5% ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மொத்த RPF என்ன அப்படின்றத நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கான்ட்ரிபியூஷன் டு RPF, RPFக்கு வந்து சேலரியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி ப்ளஸ் DA ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் ஆன் டர்ன் ஓவர். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இல்லை, பேசிக் சேலரி அண்ட் DA வந்து ஃபார்மிங் பார்ட்டு தான். ஸோ பேசிக் சேலரி ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 96,000. ஸோ அந்த 96,000 நான் இங்கே எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளஸ் DA ஃபார்மிங் பார்ட்னா இந்த 48,000ல் 75% தான் இல்லையா? ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். 48,000ல் 76% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,000. ஸோ இது வரைக்கும் மட்டும் நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். இதில் வந்து எவ்வளோ RPF அப்படின்னு நான் சொன்னேன் 15% இல்லையா? ஸோ இதில் 15% கேல்குலேட் பண்ணினா இன்ட்டு 15% எவ்வளோ கிடைக்குது? 19,800. ஓகேவா? ஸோ இந்த 19,800 இன்னொன்று என்னென்னா எக்ஸம்ஷன் வந்து 12%. ஸோ எக்ஸம்ஷன் வந்து 12% அப்படின்னும்போது உங்களோட அந்த சேலரி ப்ளஸ் இது அதில் 12% எடுத்திங்கன்னா 15,840. இதுதான் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் டு RPF. அதிலேருந்து 12% எக்ஸம்ஷனை நீங்கள் மைனஸ் பண்ணணும். 3,960 கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் RPFையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ கொஷினில் ஏற்கனவே காட்டின இன்ட்ரெஸ்ட் ஆன் RPF அண்ட் பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா? 9.5%. ஓகே, 9.5% ஆன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,640. ஓகே, 2,640. ஸோ இதில் கேல்குலேட் பண்ணுறேன். மொத்த இன்ட்ரெஸ்ட் 2,640. இதில் 9.5% எக்ஸம்ஷன் வந்து 9.5%. இது இன்ட்ரெஸ்ட் வந்து 2,640. ஸோ கேல்குலேட் பண்ணால் 2,090 கிடைக்கும். 550. ஓகேவா?
ஸோ இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட் காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா 2,09,910 கிடைக்குது. இதில் இருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இன்னொன்றும் இருக்குது, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸும் இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம். ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கொஷினில் கொடுத்துருந்தாங்க, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இல்லையா? எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,400 ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸோ 51,400 டோட்டலாக 51,400 நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்குது? 1,58,510. இதுதான் இது நெட் சேலரி. ஓகேவா? ஸோ இன்றைக்கி சேலரி சாப்டரில் 10 மார்க் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன அலவன்ஸ் ஃபுல்லி டேக்ஸபிள், எதுக்கு எவ்வளோ எக்ஸம்ஷன், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.